எதுக்காக சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பார்த்து ஒரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இந்த அளவு அடக்கி வாசிக்கிறாங்க? பிஜேபி காரட்ட கேள்வி கேளுங்க, அது நியாயமா இருக்கும். இந்த ஆட்சியில நிதியமைச்சருக்கு மட்டும் இல்ல, பிரதமர்ல இருந்து ஒரு மந்திரி கூட பொருளாதாரத்துடைய அடிப்படையே தெரியல. இது ஒரு பைத்தியகார அரசாங்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இன்னைய கட்சி விட்டு நீக்கலன்னு. என்னதான் இருந்தாலும் அவர் கிங் மேக்கர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். அவர் கிங் மேக்கர் இல்லைங்க, பரமசிவன் கழுத்து பாம்பு. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் அசாசினேஷன்ல இவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் இல்ல, உங்க வாயில கேட்டா கன்ஃபார்ம் பண்ணி. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கூண்டு நிக்க வச்சு விசாரிக்கும் போது தான் மாட்டினார். சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா அவர்கள், இவங்க உங்ககிட்ட ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி எப்படி பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உள்ள வந்து அப்படி எல்லாரையும் பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனே அப்படின்னா அப்பதான் எனக்கு உயிர் வந்து, நான் ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பயத்தோட இங்க போயிட்டு இருக்கிறேன். வணக்கம் களம் நிகழ்ச்சி நேயர்களே. நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம திருச்சி வேலுசாமி அவர்கள் இருக்கார்லாம், அவர் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க. ஒரு லைப்ரரி கிட்ட பேசுகிற ஃபீலை கண்டிப்பாக இந்த மனுஷன் கொடுப்பாரு. அவ்வளோ கண்டென்ட்டை உள்ளே புதைச்சி வச்சிருக்காப்புல. அவர் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உங்கள் மூலமாக ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் களம்ன்றது வேற லெவலில் மேலே போச்சு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களை சிறையில் அடைச்சே தீரும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாப்புல. சொத்து குவிப்பு வழக்கு அதில் ஒரு பிரைமரி ரோலை ப்ளே பண்ணியிருந்தாப்புல. எதுக்காக சார் அந்தளவு ஆசைப்பட்டார், இந்தளவு திரும்ப கோபப்பட்டார்? இதை சொன்னால் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இதை நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரியும். நீங்கள்லாம் நினைப்பீங்க பெரிய பெரிய மாற்றம் அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ. உள்ளே நுழைஞ்சு பார்த்தா இருக்கும். முதலமைச்சராக ஜெயலலிதா வந்துடுறார். பதவி பிரமாணம் நடந்து முடிஞ்சிருது. ஒரு வாரம் கழித்து சுப்பிரமணிய சாமி டெல்லியிலேருந்து வர்றார். வழக்கம் போல் ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன். இறங்கின உடனே அவர் கேட்டது, என்ன சார் இந்த லேடி கொஞ்சம் கூட நன்றி இல்லை அப்படின்னார். காரில் உட்காந்தோடனே என்ன சொல்கிறீங்கன்னாரு. சோரின் செர்மனி நடந்துச்சு இல்லை, நம்ம தானே இவ்வளோ பண்ணோம், ஒரு வார்த்தை வரீங்களான்னு வாங்கன்னு கூட கூப்பிடல, இன்வைட் கூட பண்ணல. அப்படி ஆமாம் உங்களை கூப்பிட்டாளான்னு கேட்டார். இல்லை என்னையும் கூப்பிடல. பார்த்தீங்களா, நீங்கள் தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிங்க, உங்களே கூப்பிடலன்னா அவருக்கு நன்றியே இல்லாத ஒரு பெண்மணின்னு தானே அர்த்தம். இதுதான் அவருக்கு வந்த முதல் கோபம். அதை வெளியில் காட்டாமல் அவருடைய ஸ்டைல் என்னென்னா, உங்களை எதுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படித்து கடைசியாக தான் ஆக்டோபஸ் மாதிரி பிடிப்பார். அது மாதிரி பேசிக்கிட்டே இருந்து இந்த பலவீனமான இதெல்லாம் பிடிச்சி அப்புறம் அந்த கேஸ் போட்டது. அதற்கு ஒரே காரணம் பதவியேற்பு விழாவுக்கு அவரை அழைக்கலைங்கிறது தான். இதுதான் இது நீங்கள் எப்படி எடுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது, இதை பார்க்குறவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரே காரணம் இது மட்டும் தான் சார். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேர் எடுத்துட்டாலே எங்களுக்கு என்னென்னா கான்ஸ்பிரசி நிறைய வெளியே வந்து விழுந்துட்டே இருக்கும். இவர் இவருப்பா அதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜகன்ற மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய கட்சி, அதில் பிரதானமாக இருக்க நபரும் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான். அந்த கட்சியை யார் அதிகமாக விமர்சிக்கிற நபர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான். ஆனால் அவனு கவனிச்சிருப்பீங்க, அவர் என்னதான் பாஜக விமர்சித்து பேசினாலும் பாஜக தரப்புலேருந்து ஒரு எதிர்குரல் வலுக்காது. பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சைலண்டாக தான் இருப்பார். எதுக்காக சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பார்த்து ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் இந்த அளவு அடக்கி வாசிக்கிறாங்க? இப்போ தான் இந்த மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த நாட்டில் யார் முதல் மந்திரியாக இருக்காங்க, யார் பிரதம மந்திரியாக இருக்காங்க என்பதையும் கடந்து இந்த நாட்டுக்குள்ளும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்ற ஒரு சர்வதேச சக்தி இருக்கு. அந்த சர்வதேச சக்தியினுடைய ஆளாக அவர் இருப்பதால் தான் அவர்கிட்ட யாரும் போக மாட்டார். அதுதான் அவருடைய பின்னணியே. அமெரிக்காவுடைய அதாவது உலகத்தின் வல்லரசு அமெரிக்கா, அவருடைய பிடிவு உலக நாடுகளில் பல நாடுகள் இருக்கும். அவருடைய ஏஜென்ட்டாக சிஐஏ வந்து எல்லா இடத்துலையும் ஆட்கள் வச்சுருப்பாங்க. அதில் ஒருவர் இவர், மறைந்து போன சந்திராசாமி, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் இவர் பக்கத்தில் போக முடியல. என்ன பேசுகிறாங்க பிஜேபி காரட்ட கேள்வி கேளுங்க, அது நியாயமாக இருக்கும். ஏன் நாடே உங்கள்கிட்டன்றீங்க, இவ்வளோ அதிகாரம் வச்சுருக்கேன்றீங்க. இந்த ஆட்சியில் நிதியமைச்சருக்கு மட்டும் இல்லை, பிரதமர்லேருந்து ஒரு மந்திரி கூட பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே தெரியல. இது ஒரு பைத்தியகார அரசாங்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைய கட்சி விட்டு நீக்கலன்னு கேளுங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் கிங் மேக்கர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். அவர் கிங் மேக்கர் இல்லைங்க, பரமசிவன் கழுத்து பாம்பு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமாம். ஓகே, உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கா சார்? உங்கள் ரேப்போ நல்லா இருக்கா? எனக்கு என்னென்னா, நான் அவரை வந்து நான் ரெண்டையும் சொல்ல விரும்புகிறேன். எப்போது அவருக்கு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற வகையில் ராஜீவ்காந்தி கொலையில் அவருக்கு பங்கு இருக்கிறதுன்னு நினைக்க தொடங்கினேனோ அதற்கு பின்னால் தான் நான் விமர்சித்தனே ஒழிய,
இன்னமும் கூட அவருடைய பொருளாதார அறிவு, ஒரு பிரச்சனையை புரிந்து கொண்டு பேசுகிற அந்த ஆற்றல், இதில் அவர் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர் என்பதை நான் மறுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம், எனக்கு அவர் பழக்கம் என்பதே உங்களுக்கு அதை சொன்னால் தான் புரியும். 1977 சட்டமன்ற தேர்தல் அப்போ தான் முதல்ல வருது. பாராளுமன்றம் வந்த உடனே எமர்ஜென்சி பீரியட்லேயே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு யாருக்கும் கண்ணில் படாமல் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடினவர் இவர் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர், அவர் தமிழராம் என்றெல்லாம் வருகிறது. அந்த செய்தி வந்ததால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது பிரச்சாரத்துக்கு அவரை வரவழைப்பது என்று பாரா அமைச்சர் முடிவு செய்கிறார். அவர் வரவழைத்து விட்டு என்னைத்தான் அழைத்து பாரா சொல்கிறார், அவன் சின்ன வயசுப்பா, ஒரு மாதிரியான ஆள், வேற யாராவது போனால் பிரச்சனை வந்துடும், அதனால் நீ பக்குவமாக கூடவே இருந்து 3 நாள் இருந்து அனுப்பி வைனார். கோயம்புத்தூர்ல வந்து இறங்கினார். அவரை அழைத்து கோவை, திருச்சி, தஞ்சாவூர் முடிச்சு அவர் அனுப்பிச்சு விட்டேன். கோயம்புத்தூரில் வருகிறவரை ஒரு வார்த்தை கூட அவர் தமிழ் தெரியாது. ஒரு நாள் முதல் நாள் அவரிடம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. உடுமலைப்பேட்டையில் ராத்திரி கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் 11:30 மணிக்கு மேலே தான் முடியுது. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் கரூரில் டாக்கில் கூட்டம் இருக்குது பகல் மூலா. அவர் சொல்கிறார் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் நான் சொல்கிறேன், முடியாது, காலை எழுந்து போயெல்லாம் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது, இரவோடு ரூபா போகிறான்னு. காரில் பின்னால் அவர் படுத்துக்கிட்டார், நான் முன்னால் நான் மட்டும் உட்காந்து டிரைவர் கூட போயிட்டுருக்கேன். சின்ன தாராபுரம் போகிற போது காலையில் அப்படி விழிக்கிறாரு. காலங்காத்தால் ஒரு 4-4:30 மணி இருக்கும். உடனே அவர் சிரித்தார். சிரித்து ஐ நீட் அ கப் ஆஃப் டீ என்று சொன்னார். அப்போல்லாம் அந்த சாலை ஓரத்தில் ஒரு டீ கடை கூட உருப்படியாக இருக்காது, சும்மா ஓலை குடிசைகள் தான் இருக்கும். நான் காட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்று டசன்ட் மேட்டர்ன்ட்டார். நிறுத்தி போனேன். அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு கப்பன் சாசர் இருந்துச்சு அந்த கடையில். அதில் டீயை வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு முகத்தை கழுவி குடிக்க சொன்னேன். குடித்து முடித்தார். கொடுத்துட்டு புறப்பட்டோன்னே முதல்ல என்கிட்ட பேசுனது, வேலுசாமி டூ யூ நோ ஐ எம் ஏ தமிழியன் அப்படின்னாரு. ஐ நோ சார் அப்படின்னு சிரித்தார். சிரிச்சுட்டு பட் மை டங் இஸ் நாட் தமிழ் அப்படின்னாரு. சிரித்தேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்பி அவர் கேட்ட முதல் வார்த்தையை நமஸ்தே அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்னன்னு தான் கேட்டார். நான் வணக்கம்னு வாட்னாரு. வணக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வணக்கான்னு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே வர்றார். கரூர் வரலும். கரூரில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு 9 மணிக்கெல்லாம் கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். அதில் நான் பேசுனோடனே பயங்கர கைத்தட்டல். அடுத்து இவர் பேச ஆரம்பிக்கும் போதே முதல்ல மைக்கில் சொன்னது வணக்கம்னார். பெரிய கைத்தட்டல், சிவில் கை வந்துச்சு. என்னை பார்த்து எனிதிங் ராங் வேலுசாமின்னார். நத்திங் சார், யுவர் கரெக்ட் சார்னு அவர் ஆனந்தத்தோடு பேசி முடிச்சுட்டு அதுலேருந்து காரில் ஏறுறோம். அடுத்து 15 நிமிஷத்தில் புலியூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு முன்னால் தொழிலாளர்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு மைக்கு ஒரு டேபிள் சேர், அவ்வளோதான். அதுக்கு போகிற அந்த 15 நிமிஷத்தில் காரில் ஏறின உடனே கேட்டார், எதுக்காக அப்படி கைத்தட்டாங்க எனக்கு புரியலன்னாரு. நீங்கள் தமிழில் வணக்கம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன். தமிழில் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம்னார். ஆமான்னு. அந்த 15 நிமிஷத்தில் 5 நிமிஷம் இதில் போச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் தன்யாவாத், அதுக்கு என்ன தமிழ்னார். நன்றின்னு. நன்றி முதல்ல சொன்னதோட ஈஸியாக அவர் சொல்லிட்டார். அடுத்து அந்த கூட்டத்துக்கு போனார். வணக்கம்னாரு, கைத்தட்டினாங்க. நன்றின்னாரு, இன்னும் கைத்தட்டினாங்க. அன்றைக்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய ஏமாளித்தனத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் எனக்கு அவருக்கு இருந்த தொடர்பு. ஆனால் அவரிடம் இருந்த நல்ல குணத்தை நான் புரிந்து கொண்டது ஒரு செய்தியை சொல்லுவேன். இன்றைக்கு அவர்கள் பட்டதெல்லாம் பேசுகிறார். அந்த காலத்தில் வந்து கல்லூரிகள் சிலதெல்லாம் அவர் பொருளாதார பேராசிரியர்களால் பொருளாதாரத்துறையில் பேசுகிறதுக்கு என்கிட்ட கேட்பாங்க. நான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி வருகிற போது ஒரு நாள் முஸ்லீமுடைய ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுது என்றெல்லாம் பேசின நேரத்தில் அவர் திடீர்னு சொன்னார், இதுக்காக கோவப்படாதீங்க, அனுதாபப்படுங்கன்னார். என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுவரை எனக்கு அந்த கோணத்தில் சிந்திக்க தோணலை. அவர் சொன்னார், முஸ்லீமோ ஹிந்துவோ அது கிறிஸ்டியனோ யாராக வேணாலும் இருக்கட்டும், கோடீஸ்வரன் வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, பீடி அதிபர் இருக்கான்ல, இந்த ஊரில் நிறையா பீடி கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பீடி கம்பெனி முதலாளி வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். ஆமாம், உண்மை தான். எங்கள் ஊரில் ரேடியோ பீடி, ஆட்டின் பீடி, இந்த மாதிரி நிறையா பீடி இருக்குது. ஆமாம், உண்மைன்னு. ஆனால் அங்கே வாங்கி பீடி சுற்றுறவங்க வீட்டில் பாரு 7 குழந்தை 8 குழந்தை இருக்கும். ஆமான்னு. வறுமை தான் அதுக்கு காரணம். சாப்பிடுவதும் அங்கே, தொழில் செய்வதும் அங்கே, படுக்கிறதும் அங்கே, அவனுக்குன்னு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டில் அதிக குழந்தைகள் இருக்குது. வசதி படைத்தவனுக்கு அவனுக்கு நிறையா டைவர்ஷன் இருக்கும். அங்கே குழந்தைகள் கம்மி. எங்கே குழந்தைகள் அதிகமாக இருக்கோ அவர்களுக்காக அனுதாபப்படணும்.
இப்படியெல்லாம் உயர்ந்த சிந்தனையோடு அப்படி பார்த்தவர் தான் அவர். அவர் எப்போது அவர் மந்திரியாக இருக்கிற போது கூட அவர் தப்பு பண்ணுறேன் நான் சொல்ல மாட்டேன். இந்த கொலை விஷயத்தில் தான் நான் நுணுக்கமாக அவருடைய நடவடிக்கைகளை புரிந்து கொண்டதால் அதற்கு பின்னால் தான் கருத்து வேறுபட்டனுடைய அதற்கு முன்னால் இருந்த சுப்பிரமணிய சாமி இன்றைக்கும் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் அசாசினேஷனில் இவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமாயணம் இல்லை, உங்கள் வாயில கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணி நான் தான் முதலே சொல்லிட்டேன். அவர் பங்கு இருக்குன்னு எப்பேற்பட்ட பங்கு அது இதுவரை நான் புத்தகம் எழுதியிருக்கேன், நிறைய கூட்டங்களில் பேசிட்டேன். சுருக்கமாக சொன்னால் என்னன்னா, மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ் கொலை நடக்குது. மே மாதம் 18ஆம் தேதி மாலையில் டெல்லியிலேருந்து ஒரு எனக்கு பேசுகிறார். நாளை காலைல சென்னை வர்றேன், ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. எல்லாம் நான் தான் பல பேரை நிறுத்தி வச்சேன். அவங்கெல்லாம் வந்து ஏதாவது உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்கான். இவர் வர்றது அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது தான் அவங்கள்ட்ட கொடுத்துட போகிறாருன்னு நினச்சிட்டு வர்றேன். ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு வந்தேன், திரும்பி போகிறோன்னு வந்து இறங்கினேன். ஒரே ஒரு சட்டை வேட்டி எடுத்து வந்தேன். ஏர்போர்ட்லேயே குளிச்சுட்டு அதை மாற்றிக்கிட்டு இருந்தேன். வந்தார், 2 பேரும் விஐபி ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி வந்தவங்களாம் முடிச்சேன். சரி புறப்படுவோம் பண்ணார். என்னங்க நான் ஊருக்கு போக வேணாமா? ஊருக்கா? ஊருக்கு நீங்கள் எங்கே போகிறது? வாங்க டூர் இருக்குன்னாரு. விதி அங்கே தான் விளையாடுது. அதுவும் எனக்கு டூர் போகிறது தெரியாது. சரின்ட்டு என்ன டூர்ன்னு, இன்றைக்கி காஞ்சிபுரம் போயிட்டு கூட்டம் பேசுகிறோம், நாளைக்கு சேலம் கூட்டம், அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்கன்னாரு. சரின்னு சொல்லி நான் வந்த காரில் அடுத்த நாள் போடுறதுக்கு உடை கூட என்கிட்ட கிடையாது. அதனால் அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு ஒரு பையனை அங்கேருந்து சேலத்துக்கு அடுத்த நாள் காலையில் ட்ரெஸ் கொண்டு வர சொல்லி அனுப்பிவிட்டேன் காரை. அவரோடு போனோம். போகிற போது அந்த ராஜீவ்காந்தி கொலை நடந்த இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும், அந்த இடத்துல திரும்புகிறோம். அப்போ எங்கள் பக்கத்தில் ஐபிஐ சேர்ந்த ஒரு அதிகாரி இருந்தார். அவர் அப்போ மந்திரியாக இருக்கிறதுனால அவர் இந்த கூட வந்தார். என்னை பார்த்து, வேலுசாமி சார் இந்த இடத்துல தான் நாளை மறுநாள் ராஜீவ்காந்தி கூட்டம்னாரு. ஒரே முள் புதராக இருந்துச்சு. என்ன சார் உளறீங்க, இது ஒரே முள் புதராக இருக்குது, இங்கே போய் கூட்டமா? இல்லை சார் இங்கே தான் கூட்டம். திரும்பி பேசிட்டு வந்தோம். எனக்கு சுப்பிரமணிய சாமியுடைய இயல்பான குணம் தெரியும். எதை பேசினாலும் அவருடைய கருத்தை சொல்கிறது தயங்கவே மாட்டார். இவ்வளோ பேசிட்டு அவர் பேசவே இல்லை. டக்குன்னு அவர்கிட்ட, என்ன சார் இவர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் சிரிச்சுட்டு வரீங்கன்னு. இல்லை வேலுசாமி, அவர் மணி சொல்கிறது உண்மை தான், இங்கே தான் நடக்க போகுதுன்னாரு. அவருக்கு தெரிந்த ஒன்றை அவ்வளோ நேரமும் சொல்லாமல் இருந்தது புதுசு. ஆனால் எனக்கு அப்போ இதெல்லாம் தோணலை. இது ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் நடந்த ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இரவு 1 மணிக்கு தான் வேலூரில் கூட்ட முடியுது. அது முடிந்து அடுத்த நாள் காலையில் சேலத்துக்கு போகணும். காலையிலேருந்து நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதை போலவே முதல் நாள் கோயம்புத்தூரில் வந்து வந்த மாதிரியே அவர் காரில் படுக்க வச்சுட்டு முன்னால் உட்காந்து போகிறேன். அங்கே இருக்க டிபி காலைல 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். நாங்கள் போகும்போதே தகவல் சொல்லிட்டோம். அதனால் வேட்பாளர் பழைய எம்எல்ஏ ஜிஜி குருமூர்த்தி, நாமக்கல் நரசிம்மன், மேட்டூர் ரத்னவேலன், இதுபோல் ஒரு 10-15 பேர் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. வந்தோடனே அவங்ககிட்ட பேச சொல்லிவிட்டு நான் பல் விளக்குறது பேஸ்ட் ப்ரஷ் எடுத்து வெளியில் இருந்த மரத்தடியில் பல் பழக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் கோபால்னு சொல்லி, துடுப்பதி கோபால், அவர் இறந்துட்டார். ஓடி வந்தார். என்னப்பா உங்கள் ஆள் இப்படி சொல்கிறாரு? என்ன ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்டால் 4-5 நாள் தான் தேர்தல் இருக்குன்றோம். 4-5 நாள் இருக்குல்ல, தேர்தல் நடந்தால் பார்ப்போம் அப்படின்னு. என்னையா சொல்கிற, உளர்ற, அப்படி எப்படியா சொல்லுவாருன்னு. அந்த நேரத்தில் வயதில் முதிர்ந்த அந்த ஜிஜி குருமூர்த்தி 57 அவர் எம்எல்ஏ இருந்தவர். அவர் அங்கேருந்து என்ன உரிமையோட, டேய் என்னடா அவங்க சாமி இப்படி சொல்கிறான் அப்படின்னார். என்னையா, இன்னும் 4 நாள் தான் தேர்தல் இருக்குன்னு சொன்னால் 4 நாள் இருக்குல்ல, தேர்தல் நடந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாரு. இப்போ தான் கோபால் சொன்னால் நான் நம்பலை, நீங்கள் சொன்னால் நம்பாமல் இருக்க முடியல. இன்னும் உள்ளே போனேன். அவர் அதில் சிரித்து பேசிட்டு தான் இருந்தார். என்ன சார், என்ன இவங்க கேட்டாங்க, என்ன சொன்னீங்கன்னு. அது ஊரில் அவருக்கு தெரியல, அவர் அறியாமல் சொன்ன வார்த்தை. இன்னும் என்னன்னு கேட்டோன்னே இதை சொன்னேன். அவர் முகம் மாறுச்சு. என்னை கையை பிடித்து கொண்டு ஓரமாக அப்படி ஒரு செவ்வறு ஓரத்துக்கு போனார். ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் ஃபண்ட்ஸ் ஒன்றும் கொண்டு வரல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஃபண்ட்ஸ் கொண்டு வரலன்னா என்கிட்ட சொன்னாலே அவங்க சமாதானமாக அவர்கிட்ட சொல்லியிருப்பேனே. தேர்தல் நடந்தால் பார்க்கலான்னா அதுக்கு என்ன பொருள்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னார். அந்த தடுமாற்றம் பேச்சில் தான் அதுக்கப்புறம் அவருடைய முகத்தில் மாறினது. அன்றைக்கு இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் வழக்கமாக அவர் எப்பவும் தெளிவாக பேசுவார், சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அவர் வார்த்தைகள் சரியாகல உணர்ந்தார். அது இது மாதிரி பல சம்பவங்களை படாந்துச்சு. அதில் குறிப்பான ஒரு சம்பவத்தை மட்டும்தான் சொல்கிறேன். இது மாதிரி அந்த சம்பவங்கள் இது முடிந்ததற்கு பின்னால் தான் இதனுடைய தொடர்பானது தான் அதெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதற்கு பின்னால் அந்த உண்மையை தேடி ஓராண்டு காலங்கள் நான் பயணப்பட்டு தான் சின்ன சின்ன உண்மைகளை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பின்னால் தான் நான் ஜெயின் கமிஷனில் போய் கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த சம்பவம் நடந்த உடனே இந்த உலகத்தில் யாருமே இந்த கைதாயிருக்கிறவங்களாம் நிரபராதின்னு சொல்லலை, புலிகளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலை. முதல் மனிதன் நான் தான், மறக்கவே மாட்டேன். 94ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம்.
ராஜீவ்காந்தி மரணம் மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு தலைப்பு போட்டு அவர் இறந்தபோது எடுத்த படம், சிறப்புரை திருச்சி வேலுசாமி, இதை தவிர ஒன்றுமே இருக்காது, போட்டோம். அது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்குச்சு. அதில் நான் 2.5 மணி நேரம் பேசினேன் அந்த கொலையை பற்றி மட்டும். அப்போ தான் இதெல்லாம் சொன்னேன். அதில் குறிப்பாக இதெல்லாம் நான் இப்போ அதுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கூட்டத்தில் நான் சொன்னது, எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை, குறிப்பாக கருணாநிதியை நான் எதிர்த்து வந்திருக்கும் தான். ஆனால் அவரை வீழ்த்துவதற்காக இந்த கொலையில் அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுவது அரசியல் அயோக்கியத்தனம் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பேசுனது இது ஒரு பகுதி. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லி அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது, கருணாகரன், கேரளாவில் உள்ள கருணாகரன் இன்றைக்கி எதேச்சியாக வந்திருக்கிறார். இந்த போஸ்டர்லாம் பார்த்து கேட்டு நான் பேசியதை யாரோ ஆளை விட்டு வீடியோ எடுக்க சொல்லி அந்த வீடியோ தான் சோனியா காந்தி அம்மையாவுக்கு போச்சு. அதுவரையிலும் வீட்டை விட்டு அவர் வெளியே வராமல் யாரையும் பார்க்காமல் இருந்தவர். இது முதல் குரல் நான் தான், இவங்கெல்லாம் சம்பந்தம் இல்லை, இதுக்கு பின்னால் வெளிநாட்டு செய்தி இருக்குது, இந்த சுப்பிரமணிய சாமி, சபரிநாசாமி எல்லாத்தையும் அந்த கூட்டத்திலே பதிவு பண்ணிட்டேன். அப்போ தான் பத்திரிகையிலே செய்தி வந்தது. இதுதான் முதல் செய்தி. அதை முரசொலி பத்திரிகையில் கடிதத்தில் கருணாநிதி எழுதினார். நான் பேசியதெல்லாம் நாம் சொன்னால் கூட இந்த உலகம் நம்பாது, இந்த மாதிரி திருச்சி வேலுசாமி சொல்கிறான்னு நான் பேசினதான் போட்டிருந்தார். இதற்கு பின்னால் தான் ஜெயின் கமிஷன் போனதெல்லாம். அதனால் இதனால் தான் அவருக்கு எதிராக நான் வந்தேனே ஒழிய வேறு தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு அவரிடம் எந்த கோபமும் இல்லை, அவருக்கு என் மீது கோபமும் இல்லை. அவரும் நானும் தமிழ்நாட்டிலே அவருக்கு மிக நெருக்கமான ஆள் நான் தான். அவருடைய வீட்டில், டெல்லி வீட்டிலேயே கூட, அவர் வீட்டிலேயே அவரும் நானும் ஒன்றாக ஒரே படுக்கையில் படுத்து தூங்கிய நாட்கள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு உரிமை இருந்தது. அவருடைய மனைவி அவர்களை இன்றைக்கும் நான் மதிக்கிறேன். அவர் என்னை தன்னுடைய சொந்த பிள்ளையை போல தான் பார்த்தாங்க. அவருடைய மகள்கள் 2 பேர் கூட என்னை உடன் பிறந்த சகோதரன் தான் நினைச்சாங்க. அதில் இன்றைக்கு வரும் எந்த மாற்றமும் நான் நினைக்கிறேன். என் மனதில் எந்த மாற்றமும் இல்லை. ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு பிற்பாடு நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? அதற்கப்புறம் கொஞ்ச நாள், ஒரு வருடம் ஒன்றும் பேசி தானே ஆகணும். அதான் கேட்குற, பேசியிருக்கேன். அப்படி பேசுகிற போது அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி பேசிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எனக்கு என்னுடைய நடவடிக்கைகளுக்கு வித்தியாசத்தை அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அவரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ தான் நான் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஒரு வருஷம் பேசுறீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி அவர் பேசுவார்? எதுவுமே ஃபோன் கான்வர்சேஷன் கூட கிடையாது. எதுவும் கிடையாது. அப்புறம் ஜெயின் கமிஷனை தான் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டோம். அப்பவும் பேச முடியல. அவர் கூண்டில் நிற்க வச்சு விசாரிக்கும் போது தான் மாட்டினார். அதுக்கப்புறம் அன்னைக்கு பிரியங்கா காந்தி இருந்தாங்க, அவங்க அதெல்லாம் பார்த்தாங்க. அந்த கட்டத்தில் தான் என்னை சோனியா காந்தி அழைச்சி பேசினாங்க. நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒரு 2 மணி நேரம் ஒன்று சந்தேகத்தெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் சொன்னேன். இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்தாலும் கூட தன்னுடைய கணவர், இறந்து போனவர் தன்னுடைய கணவர் தான். அதில் உண்மை குற்றவாளிகள் யாரும் தெரிந்தாலும் கூட, ஆட்சியே அவருடைய ஆலோசனைப்படி நடந்தாலும் கூட, அந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை என்பது தான் நான் முதல்ல சொன்னது. சர்வதேச அழுத்தம், சர்வதேச போலீஸ்காரருடைய பாதுகாப்பு, அது இன்றளவும் இருக்கிறது. ஒருவேளை வரப்போகிற தேர்தலில், போன 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, மெஜாரிட்டி ஆட்சி இல்லை. மெஜாரிட்டி ஆட்சி இருந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். இப்போதாவது மீண்டும் ஒரு மெஜாரிட்டி ஆட்சி வந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுவரை இவர்கள் வெளி காட்டிக்கொள்ளாமல் தான் இருப்பார்கள். அப்படி இருப்பதுதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்கிற முதுசொல்லுக்கு இணங்க அப்படித்தான் இருக்க முடியும். ஓகே சார். சார், சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா அவர்கள், இவங்களாம் உங்ககிட்ட ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி எப்படி பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ராகுல் காந்தியிடம் நான் பேசியதில்லை. ஓகே. நான் முழுமையாக சோனியா காந்தியிடம் விவாதித்திருக்கேன். அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, அதை பேசுவது நாகரிகம் இல்லை. அதே போல் பிரியங்கா, அவர் என்னை அந்த குடும்பத்திலிருந்து ஜெயின் கமிஷன் 7.5 ஆண்டு காலங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு முறை கூட வேறு எப்பவும் வந்ததே கிடையாது. என்னுடைய அஃபிடவிட் விசாரணைக்கு எப்போ வந்ததோ அந்த 3 முறை தான் பிரியங்கா வந்தாங்க. உள்ளே முதல் முறை வருகிற போதே என்டையர் அந்த ஹாலே ஆடி போச்சு. என்னடா திடீர்னு வர்றாங்களேன்னு. உள்ளே வந்து அப்படி எல்லாரையும் பார்த்தாங்க. நீங்கள் தான் நான் வச்சு நான் பிரியங்கன்னு பார்த்தேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னை பார்த்த உடனே அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பயத்தோடு இங்கே போயிட்டுருக்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அதற்கு பின்னால் வருகிற போதெல்லாம் பார்ப்பாங்க. அதற்காக பொது இடத்துல பேசுகிறதில்லை. முழுமையாக என்னை புரிந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு நான் முன்னால் சொன்னது தான் இப்போ திரும்பவும். இப்போ உங்களுக்கு இன்னும் என்னுடைய கேரக்டர் புரியும். இதை வைத்து கொண்டு அவரிடம் போய் பேசி எனக்கு அந்த பதவி தெரியுங்களா, இந்த பதவி தரலாம் ஒரு நாளும் கேட்டதில்லை. சந்திக்க முயற்சி கூட செய்ததில்லை. அதற்கு பின்னால் ஒரே ஒரு முறை தான் சந்திப்பதற்கான சூழ்நிலை, சோனியா அம்மையாரிடம் சந்திக்க சூழ்நிலை வந்தது.
அந்த நேரத்திலும் என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார். பேசியதோடு மட்டுமில்லாமல் அர்ச்சனா டால்மியா என்கின்ற ஒரு பெண்ணை அழைத்தார். இவர்தான் என்னோடு எப்போதும் நெருக்கமாக இருக்கிற என்னுடைய உதவியாளர் போல, பெரிய வசதி படைத்த பெண்மணி. ஏதாவது உங்களுக்கு என்னிடம் சொல்ல வேண்டுமானால் உடனே என்னை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் இவரிடம் பேசிக்கொள்ளுங்கள், இவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொள்ளுங்கள், இவரிடம் சொன்னால் உடனே எனக்கு வந்துவிடும் என்றார். அதே போல் அவர் அழைத்து சென்றிடம் பேசி அவருடைய தொடர்பின்கள் என்னுடைய தொடர்பின்களும் வாங்கி கொண்டார்கள். இன்று வரை அவரிடம் கூட நான் எதை கேட்டதில்லை. நீங்கள் இப்போ நினச்சா கூட சோனியா காந்தி அவர்கள்கிட்ட ஃபோனில் பேச முடியுமா சார்? நிச்சயமாக பேச முடியும் தான், அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. ஆனால் இதுவரை நான் முயற்சித்ததே இல்லை. அவர்கள் என்னை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது தான். அப்படி இருந்தாலும் அவனை பார்க்கறது எனக்கு ஏதாவது தேவைன்னா தானே பார்க்க போனேன். என்னுடைய இயல்பான குணம் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனே. என்னுடைய உயிருக்குயிராக பழகின மந்திரியாக தானே பார்க்க மாட்டேன். இது என்னுடைய இயல்பான கேரக்டர். இது நீங்கள் என்னை எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. அவரை பார்க்க போனாலே ஏதோ அவருடைய எதிர்பார்க்கிற அர்த்தம் அது இல்லை. அவர்கள் என்னை பார்த்தால் அது வேற விஷயம். இவ்வளோ விஷயங்களை போல்டாக ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறீங்களா? இதில் இதுதான் நடந்துச்சு, இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாலே மிரட்டல்கள் பயங்கரமாக வரும். நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்களை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை மிரட்டல் வந்தது இல்லையா? இது போல வேலுச்சாமி உங்களை போட்டுருவேன், கொண்டுருவேன், தூக்கிடுவேன், இது போல எதுவுமே நூற்றுக்கணக்கான முறை வந்திருக்கு. இதுக்கு முன்னாலே கூட வந்திருக்கு. நான் எத்தனையோ தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போய் எத்தனை மேடைகளில் அருவாளோட வந்திருக்கான், கல்லறிஞ்சிருக்கான், அதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்று என்னன்னா, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி, நம்முடைய பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம். நம்முடைய இறப்பு எப்போ நமக்கு தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாத ஒன்றுக்காக நாம் அஞ்சிக்கிட்டு இருக்கணும். எப்போ உயிர் போனாலும் போகட்டும், அந்த உயிர் போகிற வரை நாம் சரி என்று நினைப்பதை சொல்வதும் தவறு என்று சொல்வதை கண்டிப்பதும் அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ நிலையாமை ஒன்றுதான் நிலைத்த தத்துவம். உலகத்தில் எல்லா தத்துவஞானே அதான் சொல்லியிருக்கான். அதில் நம் வள்ளுவன் சொன்னான், நெடுலன் உளனொருவன் நேற்றிருந்தான் இன்றில்லை என்பதுதான் வாழ்க்கை. அதை நம்ம ஊர் பாரதிதாசன் அதை விட அழகாக சொன்னான். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இந்த வாழ்க்கைக்கு போய் அடுத்து என்ன நடக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்க மீது தூங்க முடியாது. நாளைக்கே வந்து இது போல எல்லா மேட்டரும் வெளியே மரண பயம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்க அச்சம் இல்லாமல் போகலாம். விமானத்திலிருந்து விழுந்து உயிர் படைச்சவனும் உண்டு, நடந்து போகிற போது தடுக்கி விட்டு விழுந்து செத்தவனும் உண்டு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 100 பேர் சேர்ந்து நம்ம கொலை பண்ண வந்தாலும் நம்ம தப்பிக்கவும் முடியும். நாம தனியா போகிறது கீழே விழுந்து செத்தவனும் உண்டு. புரியுது சார். சாகிறது சாகதா போறோம். இருக்கிற வரை நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்ந்துள்ளோம். அதான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. எனக்கு எஜமான் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். எனக்கு தண்டனை என்பது கோர்ட்டு தர வேணாம், ஜெயில் தர வேணாம், அல்லது எதிரிகள் அடிவதை வேணாம். என்னுடைய மனசாட்சி நான் தப்பா சொல்லிட்டேன்னா அன்னைக்கு என்னால் தூங்க முடியாது. ஒன்று மட்டும்தான். ஆமாம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல எங்களால், ஒரு பதவியில். ஆனால் கூடிய சீக்கிரம் பார்க்கணும்னு நம்புகிறோம் சார். நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன். காங்கிரஸ் கட்சி அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? அதாவது நீங்கள் என்னன்னு கேட்டால் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் நான் சொல்கிற பதில். காங்கிரஸ் என்பது மற்ற கட்சிகளை போல இதுவும் ஒரு அரசியல் கட்சி நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இன்னும் 100 வருஷம் கழிச்சும் ஆகஸ்ட் 15 வருதுன்னு வச்சுங்க, ஊரில் இருக்க பள்ளிக்கூடத்தில் மூவர்ண கொடி ஏற்றாமல் இருப்பீங்களா? செங்கோட்டையில் 3 கொடி ஏற்றாமல் இருப்பீங்களா? 10 பேர் இருக்கிற பிள்ளைங்க மத்தியில் இந்த நாட்டை 200 வருஷம் பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குச்சு அப்படிங்கிற யாராவது மறைக்க முடியுமா? அது இருக்கிற வரை காங்கிரஸ் கட்சி இருக்கும். வேற கட்சிக்கு அது வரலாறு கிடையாது. காங்கிரஸ் என்பது 10ஓடு 11ஆக ஒரு அரசியல் கட்சி அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் 2.5 கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இதை அழிப்பதற்கு நீங்கள் அல்ல, நான் அல்ல, எவனாலும் முடியாது, எந்த காலத்திலும் நடக்காது. இது அழிவதை போல தோன்றும், மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வரும். அதுதான் கேட்கிறேன், அழிவதை போன்று தோன்றும், ஆனால் திரும்பி எழுதும். இப்ப அது தோன்றிட்டு இருக்கான்னு கேட்கிறேன், அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன், நான் அழுதான் நினைக்கல. நீங்க கேட்டீங்கல்ல அழிவில் இருப்பதை போல இருக்குன்னு, உங்களுக்கான பதில் அது. நான் அழிவுதான் நினைக்கல. இன்றைக்கும் ஆளுகின்ற பிஜேபிக்கு கூட இந்தியாவில் பல இடங்களில் ஆள் இல்லாத ஊர் உண்டு. ஆனால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், காங்கிரஸ்காரன் இல்லாத ஒரு ஊர் இருக்குமா? நாடு முழுவதும் காங்கிரஸ் இருக்குல்ல. அப்ப 2024 கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். நான் முதல்ல நீங்க கேட்ட கேள்வி வேற, இப்ப கேட்கறது வேற. நாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் நிரந்தரமா இருக்கும்னு நான் சொல்லலையே. மக்கள் ஆட்சியில் அமர வைக்கிற போதும் நாங்க ஆட்சியை கொடுப்போம். ஆட்சியை விட்டு எங்களை இறக்கினாலும் அதுக்காக வருத்தப்பட மாட்டோம். எங்க ரேஸ்ல நாங்க போயிட்டே இருப்போம். மீண்டும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சார். எனக்கு என்னன்னா, காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய ஜாம்பவான் கட்சி, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்க மகாத்மா காந்தி அவர்களை மதிக்கிறீங்களா? நிச்சயமா, நிச்சயமா. காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுல பிரதான நபர் அவர் தான்.
இல்லை, அவர் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சு. ஓகே, காங்கிரஸ் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதென்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம், அதனால் அது நிறைவேறிட்டுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த கட்சியே கூடாதுங்கிறதா அவருடைய நோக்கம் இல்லை. அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும் சார். அந்த சுதந்திரம் வாங்கிட்டோம், வேற கட்சியை சொல்லுங்க, எந்த கட்சிக்காக ஒரு நோக்கத்தை சொல்லுங்க, அந்த கட்சி அதை நான் மற்றவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்தா அந்த கேள்வி இல்ல, அது இல்ல. நீங்க என்ன புரிதல் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பிறக்குறீங்க, உங்களை வளர்க்கணும்னு முதல்ல நினைப்பாங்க, பள்ளிக்கூடத்தை அனுப்ப நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனால் அதை முடிச்சிருவாங்க, அப்பா நினைச்சாங்களா? காலேஜுக்கு அனுப்பினாங்க, காலேஜ் பிடிக்குங்க, அது முடிஞ்சோடனே முடிச்சு நினைச்சாங்களா? ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி இதோட முடிஞ்சுட்டு இருப்பாங்களா? 2 புள்ள குட்டி வரணும்னு இருப்பாங்க. அதுபோல அன்றைய தேதியில் இந்த இயக்கத்தினுடைய இலக்கு என்பது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறிச்சுன்னு அவர் சொன்னார். அதுக்காக இந்த கட்சியே கூடாதுனாக்க வேற கட்சி வேணும்ல. அப்போ மகாத்மா காந்தி எந்த இடத்துல சொல்லலை, அப்படியே அவர் சொல்ல. இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது என்ன நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அது நிறைவேறிடுச்சு, நம்ம காலத்திலே பார்த்துட்டோம், அது மகிழ்ச்சி அளிக்குன்னு சொன்னார். அப்ப கட்சியை கலைச்சுன்னு சொல்லவே இல்லை மகாத்மா காந்தி. அதெல்லாம் கிடையாது, அது இவங்க இஷ்டத்துக்கு அவங்க. ஏன்னா இப்ப இருக்க உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிற கட்சியினர் இதை தான் பெருங்குற்றமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களே குற்றவாளிகள். அவங்க எப்படி சொல்லுவாங்க? நான் அவங்ககிட்ட கேட்கறேன், திரும்பி கேட்கறேன், இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்ன ஆட்சியில் இருக்கலாமா? பிரிட்டிஷ் ராணி வருகிற போது இவங்களுடைய அம்மா RSS ராணிக்கு வரவேற்பு கொடுத்ததா இல்லையா? அவங்க போய் நாங்கள் நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னோ, சுதந்திர நாட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோன்னு சொன்னான்னா அவன் திங்கிறது சோறுன்னு நான் நினைப்பேன். அவன் பதவி அறிப்பை தீர்த்துக்க ஏதோ சொல்கிறான். அதை நீங்கள் புரிந்து கொள்வது தான் நல்லது. என்கிட்ட கேள்வி கேட்டால் உங்களை மாதிரி இதன் மூலமாக மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் ஓப்பனாக பேசுவீங்க தெரியும், எந்த அளவு ஓப்பனாக பேசுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் எதை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய இயல்பான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏறாமல் கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னும் பல கேள்விகளை கேட்கணும், திரும்பியும் நான் பதில் சொல்லணும். அதற்கான நிலைமை சீக்கிரம் வரட்டும். அதுவரை நன்றி, வணக்கம்.